शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। आचविचारकर्तव्यता वक्ष्यमाण शास्त्र प्रवृत्ति हेतुभूता प्रथमसूत्रेण अनेन வேதாந்த விசாரங்கிறது பண்ண வேண்டும் அப்படின்னு சுத்தமாச்சு. இதை சொல்லிவிட்டது சாதனஜய சம்பத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் பிரம்மஞானத்திற்காக வேதாந்த விசாரம் செய்ய வேண்டியது. இது சொன்னா போராது. வேதாந்த விசாரம் பண்ணணும்னா அதுக்கு விஷயம் என்ன, பிரயோஜனம் என்னங்கிறதையும் சொல்லணும். இது எல்லாத்தையும் இங்க சூத்திரக்காரர் சூச்சனையா காமிச்சு கொடுப்பார். சூச்சனா சூத்திரம் இருக்கிறது. எல்லாமே வாயார சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சில விஷயங்களை சூத்திரக்காரர் சூச்சனையா காமிச்சு கொடுப்பார். இது எப்படி காமிச்சு கொடுக்குறான்னா, விமதம் சாஸ்திரம் ஆரம்பம் சம்பாவித விஷய பிரயோஜனத்துவா திருஷ்யாதிப விசாரம் பண்ணணும்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விசாரம் பண்றதுக்கு ஒரு சாஸ்திரம் ஆரம்பிக்கணுங்கிறது தீர்மானம். சுதந்திரமாக விசாரம் பண்ணினா அது சரியா இருக்காது. அதனாலதான் மார்க்கெல்லாம் அதுக்காக ஒரு சாஸ்திரத்தை ஏற்படுத்தி சாஸ்திரமும் ஏற்படுத்தியார். அவ ஏற்படுத்தின சாஸ்திரத்தை நாம படிக்கவும் படிக்கணும். அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா இதுல இருந்து அனுமானம் பண்றோமா. விமதம் சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரமானது, வேதாந்த சாஸ்திரம்னு சொல்றது இப்ப பிரம்மசூத்திரம் பாஷ்யம் இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம்னு சொல்றது. வேதாந்தம்னா உபனிஷத்து, வேதாந்த சாஸ்திரம்னு சொன்னா வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் பிரம்மசூத்திரம். இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் என்பது அவசியம் ஆரம்பிக்க வேண்டியது. ஏன்? சம்பாவித விஷய பிரயோஜன வத்வா, அதுக்கு விஷயம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு, அதனால அதுக்கு செய்ய வேண்டியது அவசியம். திருஷ்டாந்தம் கிருஷியாகிறது, ஒரு விஷயம் பிரயோஜனம் இதெல்லாம் இருந்தால் அது செய்யக்கூடியதாக ஆகும். திருஷ்டாந்தம் பல காரியங்கள் கிருஷியாகிறது நிச்சயமா சொன்னார். நாம செய்யக்கூடிய எல்லா காரியமுமே அதுக்கு திருஷ்டாந்தமா சொல்லலாம். ஏன்னா செய்யக்கூடிய காரியத்துக்கு விஷயம் உண்டு, அதனுடைய பிரயோஜனமும் உண்டு. அப்பேற்பட்ட காரியங்கள்ல தான் நமக்கு பிரவൃத்தி ஏற்படும். அதெல்லாம் திருஷ்டாந்தமாக சொல்லலாம். நக சூத்திரே விஷய பிரயோஜன அனுபாதானாத் நாயம் விஷயா சூத்திரசித்தா இது சிந்தனியும் முகதः அனுபாதானேக்கு அர்த்தாத் சூச்சித்வா. வேதாந்த சாஸ்திரத்துக்கு என்ன விஷயங்கிறத நேரடியா அவர் சொல்லலையே, பிரயோஜனம் என்னன்னு நேர சொல்ல வேண்டாமா, சொல்லலையே. இதெல்லாம் சூத்திரம் சொன்னதாக நீங்க எப்படி சொல்ல முடியும்னு சொன்னா, சூத்திரத்துல சாட்சா சப்தத்தினால சொல்லப்படாதாலும் அர்த்தாத் சூச்சிக்கப்பட்டிருக்கு. இதனால சூச்சனம் ஆகிறது. எப்படி? சூத்திரத்துக்கு சூச்சனமும் அலங்காரா நகு தோஷாக. சூத்திரத்துக்கு சின்னதா இருக்கு, சின்ன அல்பாட்சரம். அதனுடைய அக்ஷரம் சூத்திரத்துடைய ஆகாரத்தை பார்த்தோம்னா சின்னதா இருக்கணும், ஆனா அது சொல்லக்கூடிய அர்த்தங்கள் பெருசா இருக்கு. அப்பதான் சூத்திரம்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் பெருசா இருக்கணும்னா எல்லாத்தையும் அது சப்தத்தினாலேயே சொல்லக்கூடியதாக இருக்க முடியாது. சில முக்கியமான விஷயங்களை சப்தத்தினாலே சொல்லிட்டு பாக்கி விஷயங்கள் எல்லாம் அது மூலமாக சூத்திரம் பெறும். அதுக்கு எப்படின்னு பார்ப்போம். இது ஒரு சூத்திரத்துக்கு ஒரு தோஷமாக சொல்லப்பட முடியாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். பத்திரத்தாவது ஜன்மாத்தியஸ்தேதா இத்தியாதி சாஸ்திரேன விசாரியானாம் வேதாந்தானாம் சவா அயம் ஆத்மா பிரம்மா இத்தியாதி பிரம்மாத்மத்துவம் விஷயமா. இது என்ன விஷயங்கிறத நாங்க சூத்திரத்துல முன்னாடி பின்னாடி பார்ப்போம்னா கிடைக்கிறது. எப்படி எந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார், விசாரம் ஆரம்பிக்கிறது எங்கன்னு கேட்டா ஜன்மாத்தியஸ்தேதா, இதுல இருந்து சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. இதுல எதை விசாரிக்கிறாருன்னு சொன்னா வேதாந்தத்தை விசாரிக்கிறார். ஜன்மாத்தியத்தை எதகாங்கிற வாக்கியத்துல, இந்த சூத்திரத்துல, இந்த அதிகரணத்துல
ஜென்மாந்தியத்தை யதகா அப்படின்ற இந்த யதகா ஜென்மாதி இந்த பதங்கள் எல்லாமே ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை சூச்சனம் பண்ணக்கூடியதாக இருக்கு. யதோவா இமான் பூதான் ஜாயந்தி பிரம்மத்தை ஜெகத்காரணம்னு சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களும் இந்த அதிகரணத்துக்கு விஷயமாக இருக்கு. ஆக சூத்திரம் வேதாந்த வாக்கியத்தை சூச்சனம் இப்படி சூச்சனம் பண்ணும்போது இந்த சூத்திரத்துல முதல் சூத்திரத்துல பிரம்ம விஞ்ஞான பிரம்மபுரம் போட்டிருக்காரு இல்லையா, இதனாலே என்ன சூச்சனமானது? அயமாத்மா பிரம்மா இத்தியாதி பிரம்மசப்தம் இருக்கக்கூடிய சத்திய விஞ்ஞானம் அனந்தம் பிரம்மா, இந்த மாதிரி அந்த பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே இந்த பதத்தினால சூச்சனமாயிருக்கு. அப்போ இந்த ஸ்ருதியில பிரசித்தமா இருக்கக்கூடிய பிரம்மன் தான் விஷயம். அப்ப அந்த ஸ்ருதியில பிரம்மத்தை எப்படி சொல்லி கொடுத்திருக்கு? பிரத்யேகம் நவா அயமாத்மா பிரம்மா, நமக்கு பிரசித்தமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவே பிரம்மன் தான். அப்ப பிரத்யேகாத்மாவோட அபிநமாத்தான் பிரம்மத்தை ஸ்ருதி சொல்லி கொடுக்கிறது. அப்ப இந்த சூத்திரத்துல அந்த பிரம்ம சப்தத்தை போட்டதுனாலே பிரத்யேகமான பிரம்மன் இந்த சாஸ்திரத்துல விசாரிக்கப்படுறது அப்படிங்கிறத தக்க ஏகத்துவம் அகண்ட ஏகரத வஸ்து பிரதிபாதத்தின பிரம்மசப்தேன சூத்திரே. இந்த பிரம்மத்தை தான் இவர் சொல்றாரு எழுதுறதுக்கு வேற ஒரு சப்தத்தை போடாம பிரம்மசப்தத்தை போட்டாரு. இதுல இருந்து சூத்திரம் பண்ணார். வேற பிரம்மத்துக்கு நிறைய சப்தங்கள் இருக்கு. ஆத்மான்னு சொல்லலாம், ஆத்ம ஜிஜ்ஞாசான்னு சொல்லக்கூடாதா, ஜீவ ஜிஜ்ஞாசா சொல்லலாம், இந்த மாதிரி ஈஸ்வர ஜிஜ்ஞாசா எல்லா ஜிஜ்ஞாசாவும் தெரிந்து வரும். ஆனால் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு விசேஷமாக போட்டதுக்கு காரணம் என்ன? இந்த பிரம்ம சப்தம் ஒண்ணுதான் அந்த அகண்டீகரமாக அந்த வஸ்துவை போதிக்கும். வேற எந்த சப்தம் போதிக்கும்? பாஷ்யக்காரர் கூட பிரம்ம சப்தத்துக்கு விற்பத்தி பண்ணி இதனுடைய அர்த்தத்தை அவயவார்த்தத்தை பார்த்தோம்னா நித்தியுத்தத்வாதய அர்த்தாஸ்பிரதி என்று நித்தியுத்தமுத்தஸ்வபாவமா இருக்கக்கூடிய வஸ்து பிரம்மசப்தான் சொல்லப்படும். எப்படி? பிரம்மானா பிருகத், பிருகத் ரொம்ப பெரியது, பெரியதுன்னா குறுகியதாக இல்லாதது, குறுக்கப்பட்டது இல்லை. எப்படி ஒரு வஸ்து குறுக்கப்பட்டதாக ஆகிறது குறுகியதாக ஆகிறது? ஒரு குறுகிய காலத்துல இருக்கிறதுனால, குறுகிய தேசத்துல இருக்கிறதுனால, குறுகிய வஸ்துவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 விதமாக பரிச்சின்னமாக இந்த 3 விதமான பரிச்சேதமும் இல்லைங்கிறத காமிக்கிறது பெரியது சொல்லக்கூடிய இந்த சப்தம். இந்த சப்தத்துக்கு பெரியதுன்னு அர்த்தம். பூமா அப்படியே உபநிஷத்துல பேர் இருக்கு. பூமா அப்படின்னா ரொம்ப பெரிய, ரொம்ப பெருசுனா இப்படி இருக்க 3 பரிச்சேதமும் இல்லாம இருந்தால்தான் அது பெருசாக இருக்க முடியும். இல்லாட்டா ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு ஒரு சின்னத்தன்மை வந்துடுறது. அதனால இந்த பிரம்மசப்தத்தை போட்டதுனாலே நித்தியபாவம் அகண்டைகரகம் பிரத்யேக பின்னம் அப்பேற்பட்ட வஸ்துதான் வேதாந்த சாஸ்திரத்துக்கு தாற்பரிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத சூச்சனை பண்ணினாராம். பிரம்மசப்தேன சூச்சிதம். பிரம்மசப்தம் எதை சொல்றது? அகண்ட ஏகரக வஸ்து பிரதிபாதம். சரதிசோகம் ஆத்மவிது பிரம்மவிது ஆப்னோதி பரம் இத்தியாதி கிருதி பிரசித்தம் துக்கோச்சேத பிரம்ம பிராப்தி பிரயோஜனம். இது தெரிந்தால் என்ன பிரயோஜனம்? 2 சப்தத்தாலே சொல்லலாம், ஆனா ஒரே அர்த்தம் தான். ஒரு ஸ்ருதியில பார்த்தால் ஆத்மவிது சோகம் தரது, அவனுக்கு சோகம் இருக்காது, சோக நிவர்த்தி ஏற்படும் தியானத்தினாலே. ஆத்ம தியானம் என்றால் சோகம் எல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்றது ஒன்று. இன்னொரு சுத்தி என்ன சொல்றது? பிரம்மவித்து ஆத்மோதி பரம், நிஜ ஆனந்தத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது. பரமும் புருஷார்த்தம் ஆத்மம். சோகத்தை நிவர்த்தி பண்றதுங்கிறதும் பெரிய ஆனந்தத்தை அடையிறதுங்கிறதும் இது 2மே இது ஒரே விஷயம்தான். 2 பலம், ரெண்டுமே ஒரே மோட்சத்தை தெரிவிக்கக்கூடிய 2 சப்தங்களாக இருக்கு. அதனால என்ன கிடைக்கிறது? துக்க உச்சேதம், துக்கத்தை இல்லாம பண்றது, ஆனந்தத்தை இருக்கும்படியா பண்றது. இருக்கும்படியாப்படுறதுனா இதுகிட்டேதான் இருக்கு, தெரியாம இருந்ததுக்கு தெரிஞ்சிருக்கு, இது வித்தியாசம். தெரிஞ்சு இருக்கும்படியா பண்றது இதுதான் இந்த தியானத்தினுடைய வேலை. இத்தியாதி பிரசித்தம் துக்கோச்சேத பிரம்ம பிராப்தி.
இது தெரிஞ்சாச்சுன்னா தெரிஞ்சு இல்லை. ஓமோகா சக்தோகா ஏகத்துவம் அனுபவிக்கிறதா. இதை பார்த்தாங்கன்னா அப்ப சோகத்துக்கும் மோகத்துக்கும் அந்த ஏங்க இடமே இதைத்தான். இதுதான் பிரயோஜனம் சுத்தியில சொல்லியிருக்கு. இதையே நீங்க சூத்திரக்காரர் சூச்சனம் பண்றாரு. தேச தத் சாதனபூதம் பிரம்மஜான நிர்தேசா சூச்சிதே தேவ. சுத்தியில பாருங்க, பிரம்மஜானம் ஆத்மஜானம் இதனுடைய பிரயோஜனமாக விசேஷ துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி சொல்லப்பட்டது. ஸ்ருதியில சொந்த அதே பிரம்மஜானத்தை சூத்திரக்காரர் பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற இடத்துல ஜிக்ஞாசா பதத்தினால அந்த பிரம்மஜானத்துல இச்சைங்கிறது சம்பிரதேசனால சொல்லப்படுறது. அந்த பிரம்மஜானம் பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற இடத்துல பதத்தினால சொல்லப்படுறது. அதனால அதை சொன்னதுனாலேயே இங்க என்ன பிரயோஜனங்கிறத சூச்சனை பண்ணிக்க. சாதனத்தை சொன்னால் சாட்சி ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால சாதனத்தை நிர்தேசம் பண்ணினதுனாலேயே சாட்சியமான அந்த மோட்சத்தை அவர் சூச்சனை பண்ணி காமிச்சுட்டார் இந்த சூத்திரத்தில். ந கேவலம் சூத்திரக்காரா விஷய பிரயோஜனையை சூச்சிதவான் கிந்து தயோகோ உபபாதனைக்க ஏவம் அபிப்பிரேயாய. இதுக்கு மேல இது வேதாந்த சாஸ்திரத்துடைய விஷயம், இது வேதாந்த சாஸ்திரத்துடைய பிரயோஜனம்னு சொல்லிட்டா மாத்திரம் போறாது. ஏன்னா ஸ்ருதியும் தான் அப்படியே சொல்லியிருக்கு. ஸ்ருதி சொன்ன விஷயத்தை இவரும் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதனால என்ன ஸ்ருதியாலேயே விசாரிக்க முடியுங்க அப்படின்னு கேட்டா இந்த சூத்திரம் அதனாலதான் விசார சாஸ்திரமாக இருக்கிற விசாரித்து தீர்மானம் பண்ணுறது. அதாவது இதுல வரக்கூடிய சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி இப்படித்தான் தீர்மானம் பண்றதுக்காக மறுபடியும் அது சொல்றாங்க. அப்ப எப்படி என்ன சந்தேகம் வரலாம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுக்கும் வேண்டிய நியாயங்கள் யுக்திகள் இந்த சூத்திரத்துக்குள்ள அடங்கி இருக்கும். இந்த சூத்திரத்திலேருந்து வெளியே இருக்கு. ஆட்சியத்துல நிறைய சொல்லியிருக்கார். இதெல்லாம் சூத்திரத்துல உள்ளதுதானா இதை சுதந்திரமாக பாஷைக்காரர் சொல்றதா அப்படின்னு கேட்டா சூத்திரேவகி தற்சர்வம் சூத்திரத்துக்கு வியாக்கியானமாக அமையக்கூடிய ஒரு கிரந்தத்துல சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் அந்த சூத்திரத்துக்குள்ளேயே அடக்கி வைக்கப்பட்ட விஷயம் தான். அதுக்கு வெளிப்பட்ட விஷயம் எதுவுமே இல்லை. அத்தியாயம் சொல்லியிருக்கார் ஆரம்பத்துல. எந்த பிரம்ம ஜிக்ஞாசாவுக்கும் அத்தியாசாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா சம்பந்தம் இருக்கு. எல்லாம் சூச்சனம் பண்றாரு சூத்திரக்காரர். அப்ப அதுல கொண்டு வரலாம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு உபபத்தி எப்படி பிரம்மஞானத்தினால மோட்சம் வர முடியும், பிரம்மன் எப்படி அந்த மாதிரி நிர்குணமாக கவின்னமாக இருக்க முடியும், நீங்க சொல்லக்கூடிய பிரம்மம் எனக்கு தெரிஞ்ச ஆத்மா ரொம்ப வித்தியாசமா தெரியுது அப்படிலாம் கேட்டா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இந்த சூத்திரத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன் சொல்றாரு. அதான் சொல்றார் தயோக உபபாதனங்க. இந்த உபபத்திங்க இந்த உபபத்திங்க ஏவம் அபிப்பிரேயாய அவர் மனசுல அபிப்பிராயப்படுறார். அது சூத்திரம் மூலமாக சூத்திரம் விமதம் சாஸ்திரம் சம்பாவித விஷய பிரயோஜனம் அவித்யாத்மக பந்த பிரத்யனீகத்வா ஜாகிரத் தோஷத்தை. இந்த தியானத்துல இச்சைன்னு நாடுவது. ஞானத்துல ஒருத்தருக்கு இச்சை வரணும்னா யாருக்கு வரணும்னா அஜ்ஞானிக்கு தான் இச்சை. அஜ்ஞானம் தெரியணும், தெரியாட்டா வராது. நமக்கு இந்த விஷயம் தெரியல, இது தெரிஞ்சின்றால் நல்லது அப்படின்னு யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்தால் தெரிஞ்சு விடுவான். தெரிஞ்சின்றால் என்ன ஆகும்னா இவனுடைய அஜ்ஞானம் போச்சு. தெரிஞ்சின்றதுனால இவனுக்கு வந்த பலம் என்னன்னா எல்லாத்தையும் ஞானத்தினால என்ன பலம், அஜ்ஞானம் போச்சு அந்த விஷயத்துல. இது காமனா எல்லா இடத்துலையும். ஆனா அஜ்ஞானம் எதுக்காக போகணுங்கிறது இல்லையா? இந்த முமுட்சுவாக இருக்கிறவன் அதிகாரி, அவனுக்கு அஜ்ஞானம் போகணும்னு ஆசைப்படுறானே. எதுக்கா அந்த அஜ்ஞானம் போகணும் அப்படின்னா அந்த அஜ்ஞானம் போகிறது இவனுடைய மோட்சத்துக்கு ஒரு உபலட்சணமாக இருக்கு. இந்த அஜ்ஞானம் போறதுதான் இவனுக்கு மோட்சம். மோட்சம் கிடைக்கிறது விசேஷ துக்க உச்சேதமாகிறதுன்னு சொல்றதோ பரமானந்த அவாப்தியாகிறதுங்கிறதோ இது ரெண்டுமே இந்த அஜ்ஞான நிவர்த்தியால்தான் கிடைக்கிறது. அதனாலதான் அவன் இந்த அஜ்ஞான நிவர்த்தி வரணுமே, அதுக்காக மோட்ச சாதனமான அந்த ஞானத்தை அவன் ஆசைப்படுறான். இது அனுமானத்தினாலே இவர் சொல்றாரு. விமதம் சாஸ்திரம் சம்பாவித விஷய பிரயோஜனம். இந்த சாஸ்திரத்துக்கு விஷயம் பிரயோஜனம் என்பது அவித்யாத்மக பந்த பிரத்யனீகத்வா. பந்தத்திலிருந்து இவ்வளவுதான் சூச்சனம் பண்ணணும் இவர் சொல்லுவார். எப்படி சூச்சனம் பண்றார்? ஜாகிரத் தோஷவர் திருஷ்டாந்தம். தூங்கி முடிக்கிறான்.
தூங்க முடிக்கிறான்னா சொப்பனம் பார்த்துட்டு முடிக்கிறான். அப்படி குடும்ப சொல்றவன் சொப்பனங்கள் நிறைய பார்த்துட்டு முடிச்சுக்கிறான். முடிச்சுட்டா என்ன ஆகுது? இதுவரை பார்த்தது எல்லாம் சமயம்னு தெரியுது. சொப்பனம் அப்ப தெரியறது முடிச்சுட்டு வருதுன்னு தெரியுது. சொப்பனம் பொய்ன்னு இருக்கும். அப்ப அதெல்லாம் பொய்ங்கிறது எப்ப தெரியறதுன்னா முடிச்சுட்டு இருக்கிறது தெரியும். அப்ப முடிச்சுட்டு இருக்க அதான் முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு போதம் இருக்கு. இந்த ஜாகிரதை அதே ஒரு போதம் தானே. இந்த போதமானது என்ன பண்றது? ஒரு விதமான அவித்யை போக்குறது. இது வந்தாச்சுன்னா அப்புறம் சொப்பனம் தெரியாது. அப்ப சொப்பனத்துக்கு எப்படி பிரத்யநீக்கம்னா விரோதி. சொப்பனம் பார்க்கிறதுக்கு முயற்சிக் கொள்வது எப்படி விரோதியோ அதே மாதிரி இந்த ஞானம், இந்த பிரம்ம ஞானம் பந்தத்துக்கு அவித்யால வரக்கூடிய பந்தத்துக்கு விரோதி. முயற்சிக்கிறதுக்கு சொப்பனம் பார்க்க முடியாது. அது மாதிரி ஏன்னா அது போல அதை போல இங்க இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அவித்யால ஏற்பட்ட அந்த பந்தமானது நிவர்த்தியாகும். ஜாகிரத் தோஷவத்து பந்தத்தை அவித்யாத்மகத்துவம் அசூத்திர சூச்சிதம் வாக்கியம் பந்தத்தை ஞான நிவர்த்தியத்வான்காரே. ஆமா இந்த பந்தம் அவித்யால வந்ததுன்னு எங்க சொன்னார் சூத்திரக்காரர்? பிரம்ம ஜிஞாசான்னு சொன்னாரே தவிர பந்தம் அவித்யால ஏற்பட்டது அதனால போகும் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு கேட்டார். சொல்லிட்டார். மோட்சம்னு ஒண்ணு வருது. அந்த அசப்தார்த்தத்துல முமுக்ஷான்னு ஒண்ணு வருது. முமுக்ஷாவையும் இந்த பிரம்ம ஜிஞாசாவையும் சேர்த்து காட்டும். முமுக்ஷு பிரம்ம ஜிஞாசு. பிரம்ம ஜிஞாசை யாருக்கு வருது? முமுக்ஷுவுக்கு வருது. அவன் முதல்ல முமுக்ஷு, அடுத்தது பிரம்ம ஜிஞாசு. இந்த ரெண்டையும் நாம சேர்த்து பார்த்தோம்னா கிடைக்குது. ஒரு சாதாரணமா என்ன லோகத்துல நியமம்னு சொன்னா முதல்ல பலேச்சா, அடுத்தது சாதனை. பலம் வேணும்னு ஆசைப்படுவான். ஆசைப்பட்டா அப்ப அதுக்கு சாதனம் வேணும்னு ஆசைப்படுவான். சாதனத்தினாலதான் அந்த பலத்தை அடைய முடியும். அப்ப முதல்ல பலேச்சு, அடுத்தது சாதனை. இந்த ரெண்டு இசையை காமிச்சால் அந்த சப்தத்தை சொன்னால் தானாவே நமக்கு தெரிஞ்சு போடும் அந்த பலத்துக்கு இது சாதனம். வர்க்கேச்சு யாகேச்சு அப்படின்னு சொன்னால் அவன் பண்ணக்கூடிய யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம்னு தெரிஞ்சு போடும். இது மேல வர வேண்டாம். இன்னொன்னு பாருங்க, லோகத்திலேயே முதல்ல மனம் வேணும்னு ஆசைப்படுறான். அனீச்சு அப்படின்னா உபாயேச்சு அப்படின்னு வருது இல்லையா? அது போல இங்க என்னாச்சு? முமுக்ஷு, மோக்ஷேச்சு, மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறாரு. அடுத்தது ஞானம் வேணும்னு ஆசைப்படுறாங்க. பிரம்ம ஜானம் வேணும்னு ஆசை, பிரம்ம ஜிஞாசு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முதல்ல வந்து இசைக்கு விஷயமான மோட்சத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இசைக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்ம ஜானம் என்பது சாதனம். இந்த சாதனம்னு காமிச்சா பிரம்ம ஜானத்தினால போகக்கூடியதாக அந்த பந்தம் இருக்குங்கிறத காமிச்சு. இதனால சூத்திரம் மோட்சம்னா பந்தத்திலேருந்து விடுபடுறதுதானே. அப்ப தியானத்தினால இவன் பந்தத்திலேருந்து விடுபடுவான்னு சொன்னா தியான நிவர்த்தியம் பந்தம்னா இல்லையா? தியானத்தினால நிவர்த்தியாக கூடியது அந்த பந்தம். இதுதான் அவித்யாசம். தியானத்தினால எந்த ஒண்ணு நிவர்த்தி ஆகிடுமோ அது சாந்தி, அது பொய்யில. தியான நிவர்த்தியை சொன்ன வித்யாவுக்கு ஒரு லட்சணம். வித்யானா என்ன? தியானம் வந்த உடனே எது போயிடுமோ அது வித்யான்னு லட்சணம் சொல்லிருக்கேன். தியானம் வரவரை காத்துட்டு இருக்கோம். இது வந்ததுன்னா அப்புறம் எது காணாத சொல்றதோ அது வித்யா. தியான நிவர்த்தி இதை சூத்திரக்காரர் இங்க சூத்திரம். அதுல என்ன காமிச்ச? அந்த மோட்சம்ங்கிறதுல பந்த நிவர்த்தின்னு சொன்னாருன்னா அந்த பந்தமானது அஜானத்தினால ஏற்பட்டது. வித்யான்னு சொன்னா நிச்சயமா அஜானத்துக்கு அது காரியமாக இருக்கு. அதனால அவித்யாத்மகத்துவம், அவித்யா காரியத்துவத்தை காமிச்சிருக்காங்க. இந்த அவித்யா காரியத்துவத்தை பந்தத்துக்கு நம்ம அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயம் பிரயோஜனம் ரெண்டுமே சிந்திக்குது. விஷயம்னா என்ன? பிரத்யக் அபின்னம் பிரம்மான்னு சொன்னாருங்க. பிரத்யக்னா ஜீவாத்மா, நாம் பிரம்மன்னா சுத்தி சொல்லிக்கூடியது அந்த ஆத்மா. இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அதனால ஒன்னாக முடியாது அப்படின்னு நமக்கு வரக்கூடிய சந்தேகம். இதை சொல்லி என்ன சொல்றது? வித்தியாசம் என்ன மாதிரி வித்தியாசம் தெரிகிறது? கர்த்தா, போக்தா, சுத்தி, புத்தி இப்படிலாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தானே தெரிகிறது. இது எல்லாமே அவித்யப்பா, அவித்யால வந்தது. நிஜமா உன்னுடைய சொரூபம் அப்படி இல்லை அப்படின்னு உற்பத்தி காமிச்சுட்ட அப்ப நான் பிரம்மம் இல்லைன்னு யாராவது சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரம்மம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் காமிக்கணுமோ அந்த காரணம் பொய்யான காரணமாக இருந்தால் அப்ப அது சாதிக்காது இல்லையா? பிரம்ம சாதிக்காது.
அதனால இது அவித்யால வந்தது சொன்னதுனாலேயே அந்த பிரத்யேக அபிநங்கிற விஷயத்துக்கு உபபத்தி சொன்னதாக ஆகும். அதே மாதிரி தெரிஞ்சின்ற மாத்திரத்துல இவனுக்கு எப்படி மோட்சம் வரும்? ஒரு பந்தங்கிறது தெரிஞ்சுட்டா உடனே போக முடியுமா? அது சத்தியமாக இருந்தால் நிச்சயமா போகாது. ஆனா ஞானத்தினால போகும்னு சொன்னா அது சத்தியமாக இருக்காது. அப்ப ஞானத்தினால போகும்னு சொன்னதுனாலேயே அந்த பந்தம் சத்தியமானது இல்லை, அதுவும் அவித்யாசம் அப்படிங்கிறது சூத்திரக்காரர் சூச்சனை பண்ணிட்டார். பந்தத்தை ஞான நிவர்த்தியத்துவ அங்கீகாரேன தத் சூச்சனா. இதுலேருந்து இவ்வளவுதான் சூச்சனை பண்ணிட்டார். ஏகப்பட்டது சூச்சனை வேதாந்தம் கூட இதுக்குள்ள கவிழ்த்தாங்க. ததாதி நிஷேத துக்க நிவர்த்தகத்துவம் தாவது பிரம்மஜானத்திய பலத்துவத்தையே சூத்திரக்காரேன அங்கீகிருதம். இந்த பிரம்மஜானமானது நிச்சேதமாக துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதுங்கிறத சூச்சனை பண்ணிட்டார் சூத்திரக்காரர். நிச்சேத துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா, ஞானமே நிவர்த்தி பண்ணணும்னு சொன்னா அந்த துக்கங்கிறது சத்தியமாக இருந்தால் நிவர்த்தி ஆகாது. அதனால அவித்யால வந்தது காமிச்சிருக்கிறார். அந்த துக்கங்கிறது என்ன? பிரமாதத்துவ கர்த்தத்துவ போக்திருத்வாதி சந்துக்க சர்வோபி துக்க தீயத்வா துக்கம். நம்ம துக்கம் சுகம் அப்படின்னு சொல்றோமோ, சுகம் துக்கங்கிற சப்தத்துக்கு முக்கியார்த்தம் ஒண்ணு, அதையும் சுகம் துக்கம்னு சொல்லுவோம். அதுக்கு எது ஹேதுவா இருக்கோ காரணமா இருக்கோ அதையும் துக்கம்னு சொல்லுவோம். வாழ்க்கை சுகம்னா கடைசிய சுகம் என்னன்னா, எந்த சுகத்துக்கு நாம இன்னொரு பிரயோஜனம் சொல்ல வேண்டியது இல்லையோ அது சுகம். எதுக்காக அப்படின்னு கேட்டா நம்ம எதை சொல்றோமோ கடைசியில அது இருக்காக அது இருக்காக அது இருக்கான்னு கேட்டுட்டே வந்தோம்னா எதற்கு நாம இன்னொரு காரணம் சொல்ல வேண்டியது இல்லையோ அது சுகம். அதே மாதிரி நிவர்த்தி பண்றதுல இது வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கணும், சரி அது ஏன் வேண்டாங்கிற அதுவும் வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கஷ்டம் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எதை கடைசியில வேண்டாம்னு சொல்றதுக்கு நாம காரணம் சொல்றது இல்லையோ அது துக்கம். அதுதான் நிஜமான துக்கம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது நாம ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்குறோம். எதுக்காக இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னு கேட்டோம்னா அதனால நமக்கு ஒரு உபயோகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்பதான் அந்த உபயோகத்துல ஆசை இருக்கிறதுனால உபயோகப்படுத்துறதுக்காக பொருளை வாங்குறோம். சரி, அதனால வரக்கூடிய உபயோகம் எதுக்கு, அது வேண்டாமே அப்படின்னு கேட்டா அந்த உபயோகத்துல இன்னொரு படத்துல இருக்கும். இதனால எனக்கு இந்த மாதிரி சௌகரியம்னா இருக்கு. சரி, அந்த சௌகரியம் உனக்கு என்னத்துக்காக அப்படின்னா கஷ்டப்படாம இருப்பேனே அதனால எனக்கு சௌகரியம் வருது அப்படின்னு மேல மேல சொல்லிட்டே இருக்கும் இல்லையா. எதுக்காக கஷ்டப்படாம இருப்பேன்னு கேட்பானா யாராவது? அப்படி கேட்க முடியாது. அதுக்கு பலத்தை கேட்க வேண்டாம். அப்படின்னா அதுக்கு சமூகம் எதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லையோ அதுதான் சுகத்துக்கு லட்சணம். சொல்லுவானா அந்நேட்சா விஷய இதுல தானே ஆசை வருது. இதுல ஆசை வந்ததுனாலதான் இன்னொரு ஆசை வருது. வேற இன்னொரு ஆசை இதுல வருகிறது இல்லை. இதுதான் இந்த மாதிரி சொல்றது. அதாவது எது கடைசி இதுக்கு இன்னொரு பலம் என்னன்னா அது சொல்ல வேண்டியது. அதே மாதிரி துக்கங்கிறதுல நிவர்த்தி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோமோ ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டா தொந்தரவாரு தொந்தரவு அதே வேண்டாம்னு நினைக்கிறேன் தொந்தரவு வரணும் அப்படின்னு கேட்டான். எனக்கு பிடிக்காது பிடிக்காது ஏன் பிடிக்காது ஏன் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வரீங்க அந்த உங்களுக்கு பதில் இல்லாது. அதுதான் துக்கம். ஒரு சமயத்தான் பிடிக்காது. ஆனா அதான் நம்ம பிரதிகூல வேதனை உங்க அனுகூல வேதனையும் பிரதிகூல வேதனை இதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னா இது என்ன சொல்லுங்க அதுதான் முக்கியமான துக்கம். அப்ப அதுக்கு ஏதுவாக அமையறதோ அதையும் நாங்க சுகம் துக்கம்னு சொல்லி அது வேதம். இந்த மாதிரி அந்த சுகத்துக்கு ஏதுவா இருக்கு அதுதான் சுகம். அதுக்கு எவ்வளவோ தூரங்கள் வந்தது இதெல்லாம் கரணமா அறிவிக்கிறது. ரெண்டே சுகம் என்ன ரெண்டே சுகமாக அப்படின்னு கேட்டா அதனால வரக்கூடிய கருத்தை எனக்கு சுகத்தை இருக்க முடியாது அப்படின்னு சுக சாதனத்திற்கு பண்ணிருக்கிறது. இதேமாதிரி துக்கத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய துக்கமே இருக்கு. அதை போல பார்க்க போனா இது பிரமாதம் கருத்துக்கம் போக்குவரத்து இதெல்லாம் நம்மளுடைய முதல்ல பிரமாதம் புரிஞ்சுக்கிறேன் விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கஷ்டவாக என்ன பண்ணா என்ன வரும் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அதை பண்றான். அப்ப கருத்துக்கம் வருது.
கருத்திருப்பம் வந்ததுன்னா அப்புறம் போகுது. பிரமாத்திருப்பம், கருத்திருப்பம், ஓர்த்திருப்பம், இது மூணு நமக்கு இருக்கிறது. இது ஆனந்தம். இதை ஏன் துக்கம்னா இது துக்கத்துக்கு எதுவா இருக்கிறதுனால சில சமயத்துல துக்கத்துக்கு காரணமா இருக்கோ இல்லையோ அதோட சேர்ந்து துக்கம் இருந்தா கூட சில விஷயம் அது துக்கம் இருக்கிறது. இங்க பார்க்காத 21 துக்கம் சொல்லியிருக்காங்க. 21 துக்கமும் இல்லாம போறதுக்கு தான் மோட்சம். அந்த ஏகவசதி துக்கத்துல நமக்கு இந்த உதய துக்கம் வருவது இந்த துக்கத்தையும் துக்கம்னு கண்ணம் பண்ணிட்டேன். துக்கம் துக்கத்தில் கேள்வி அதை துக்கத்தை இந்த துக்கமே கேட்கணும் கேள்வி. ஏன்னா இந்த துக்கம் துக்கம் தேர்ந்தெடுக்கு அதனால இது துக்கத்தில் தேர்ந்தெடுக்கு. அதனால இந்த துக்கம் நமக்கு வேண்டாம். இது துக்கத்தோட கலந்துருக்கு. நிச்சயமா துக்கம் முன்னையோ பின்னையோ ரெண்டுல ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. லௌகிகமான எல்லாருக்கும் அது வளர்ந்ததுக்கு முன்னாடியோ வளர்ந்து போனதுக்கு அப்புறமா எப்படியோ ஒரு விதத்தில் துக்கம் சேர்ந்தே இருக்கு. அதனால துக்கம் சேர்ந்து இருக்கு. நியதமாக துக்கம் சேர்ந்து இருக்கிறதுனாலே அது துக்கத்தில் சேர்ந்து. அதனால நான் இது சொன்னேன், இந்த சமாந்திருக்கும் கருத்திருக்கும் போட்டிருக்கும் எல்லாமே சக்கர விசாரம். இதுக்கு மேல விசார ஆரம்பிக்கிறா இந்த அதிகரணம். இமயம் பந்தா பாரமார்த்திக அபாரமார்த்திகோவா உள்ள மூன்று விசாரம் பண்ற. நமக்கு பந்தம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்றது இந்த பிரமாதிருத்தம். இதுதான் நான் இப்ப பந்தம். நான் பிரமாதா, நான் கர்த்தா, நான் போகா. இது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இந்த கர்த்திருவ போக்திருத்துவாதிகள் இருக்கு. இது நிஜமாகவே பாரமார்த்திகமாகவே ஆத்மாவை சேர்ந்ததா இல்ல அபாரமார்த்திகம் இது நிஜமா ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது, ஏதோ விதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ரெண்டு விதை இது ரெண்டுல ஒன்னாத்தானே சொல்லணும். சரி, நீ எதுதான் இதை விசாரிக்கணும்னா உடனே இது பரமார்த்தமா இருந்தா என்ன அபரமார்த்தமா இருந்தா என்ன? நமக்கு இங்க வந்தது என்னன்னு கேட்டா சொல்ற ஆர்த்தி பிரம்ம ஜானாக்கு நிவர்த்தேத. இது இந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வபாவம் பாரமார்த்தமா இவன் இருந்தாத்மா அப்படின்னு சொல்லிட்டா பிரம்ம ஜானம் வந்தாலும் இது நிவர்த்தி ஆகாது. அதனால அது தீர்மானம் பண்ணணும். சில பேர் என்ன சொன்னா இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்கோ, இது எப்பேற்பட்டவான பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொன்னா மனசு அப்படியே அவளுக்கு கஷ்டப்படுது. நம்ம பார்க்கிற அந்த பிரபஞ்சத்தை நீங்க பொய்ன்னு சொல்லிக்கிறது அப்படின்னு மனசு வருது. அப்படி உள்ளவா ஏகதேசம் சில பேர். அத்வைதிக்கு எப்படின்னு சொன்னா சுவமமத்துவம் முமுக்ஷூணாம் அனிர்வச்சனவாதின. அது பொய்யாக போனா போறது அப்படின்னு பிரபஞ்சம் கூட போயிட்டு சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. தேசம் பிரம்மாஸ்திரமாகாது. ஒரே ஒரு பிரம்ம நானியம் கணயத சொல்லுது. வேற எதையுமே நான் எதிர்பார்க்கிறேன். ஆஸ்தே வீர வீரத்தை இந்த சங்கர கேடுகளே சீகரிக்கிறார். இது ஒண்ணுதான் எனக்கு வேணும், வேற எல்லாம் பொய்யா போட்டேன் எனக்கு உண்மை. ஆனா இதுவா இருக்கு அப்படி. அதனால இவன் என்ன பண்ணினா பிரபஞ்சம் இது பேராபேதவாதி மாதிரி. பிரபஞ்சம் சத்தியம்தான், ஆத்மாவுக்கு கருத்திருக்கும் போக்கிருக்கும் எல்லாம் இருக்கு. அப்ப தியானத்தால் எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்றது நம்ம ஒத்துக்கிறோமே. தியானத்தினால இந்த பந்தம் போகும்னு சொன்னா பேசாம ஒத்துக்க வேண்டியதானே. இது சத்தியமா இருக்க வேண்டாம், சத்தி பொய்யா இருக்கணும்னு என்னத்துக்காக ஆக்கிரகப்படுறதுன்னு கேட்கிறேன். ஏது ஏகதேசியாரு பாரமார்த்திக செய்வ தியானாது நிவர்த்தியும் அங்கீகொள்வது பிரஷ்டா வந்து கேள்வி கேட்பாங்க. நீ சொன்னீங்க இது பரமார்த்தமாக இருந்தால் ஞானத்தினால போகாது. அது எப்படி பரமார்த்தமாக இருந்தாலும் தியானத்தினால போகலாமே சாஸ்திரம் சொல்றதே, அதை கேட்க வேண்டியதானே அப்படின்னு. ஏகதேசின்னு சொன்னா சித்தாந்தி இல்லை. ஆனா இந்த விஷயத்துல பாதி சித்தாந்தத்தை ஒத்துண்டவன். ஞானத்தினால பந்தம் போகுங்கிறத ஒத்துக்கிறார். ஆனா பிரம்ம பந்தம் நிச்சயங்கிறத ஒத்துக்க முடியல. அதனால பாதி ஒத்துங்கிறவால ஏகதேசி பிரஷ்டா. இப்ப அவளுக்கு நம்ம சொல்லித்தரோம். அவள்தான் முதல்ல கேள்வி கேட்கணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். தியானம் கிம் விஷயே நிவர்த்தியாக்கும் அதிசயம் ஜனயதி வாஸ்திரையே. பொதுவா தியானம் என்ன பண்ணுங்கிறது பார்க்கணும். தியானம் வந்தால் இதனால என்ன உள்ள பூந்து விசாரம் பண்ணணும்.
கண்ணை திறந்து பார்த்து கடந்து தெரியும்னா கட ஞானம் வந்தது. இந்த ஞானம் அவனுக்கு என்ன பண்ணுது? அவனிடத்துல ஆச்சரியம்னா ஞானம் யாருக்கு வந்ததோ அந்த ஞாதாவிடத்துல ஒரு விசேஷத்தை உண்டு பண்றதா, அல்லது அந்த ஞானத்துக்கு எது விஷயமோ அதுல ஒரு விசேஷத்தை உண்டு பண்றதா? கடத்தை இவன் பார்க்கும்போது இந்த ஞாதாவுக்கு ஒரு விசேஷம் உண்டாச்சா, இல்ல அந்த கடத்துல ஏதாவது ஒரு விசேஷம் உண்டானதா? இந்த ஞானத்தினால பந்த நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றது. இங்கேயும் அதே மாதிரி நான் கேட்கிறேன், இந்த ஞானம் இந்த ஞாதாவுக்கு வந்ததுனால இவருக்கு ஏதோ ஒரு விசேஷம் வந்தது அப்படியா, இல்ல இதுக்கு விஷயமான பந்தம் இருக்கு, அந்த பந்தத்துல நிவர்த்தின்னு ஒண்ணு வந்ததா அப்படின்னு. ஆத்யே அப்படி விஷயம் சம்சாரிணம் ஆத்மானமேவ நிவர்த்தையே உத சத்கதம் கர்மமாத்திரம் அथवा स्वबोध्य अखंडैक रसत्व योजना एव कर्तृत्वादि किंवा விஷயகத அனவபோதனேவ. 4 விஷயம் வித்தியாசம் இல்லை. அந்த விஷயம் வந்துட்டு அவன் கேட்கிறவனே மோசிச்சு போடுவான். ஆனா எல்லா விஷயத்துக்கும் அவன் வந்து ஜாக்கிரதையா பதில் செய்வான். ஆனா சொல்ல முடியாது இருக்கு. ஆட்சின்னு சொன்னா விஷயம், அந்த விஷயத்துல ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துறது. இங்க நாம சொல்லக்கூடிய ஞானம் ஆத்ம ஞானம். அப்படின்னா ஆத்மாவே விஷயம். அப்படின்னா ஆத்மாவில இந்த ஞானம் என்ன ஏற்படுத்துறது? அதாவது ஆத்மாவையே நிவர்த்தி பண்ணி விட்டுடுறது அப்படின்னு சொல்லுறா. சம்சாரினம் ஆத்மானமேவ நிவர்த்தது. சம்சாரியாக ஒரு மோட்சத்துக்கு 2 நிமிஷம் நம்ம சொல்லலாம். வியாதி போறதுன்னு வச்சுக்கோம். வியாதி போகணும். வியாதி போகணும்னு சொன்னா வியாதி மாத்திரம் போய் வியாதி வந்தவன் இருந்தும் வியாதி போகலாம், 2 சேர்ந்து போகலாம் அப்படின்னு இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு தியானம் வந்ததுனால இது ஆத்மநாட்டம் மோட்சமான பௌத்தாதிகள் சொல்ற பட்சம். உங்களுக்கு சம்சாரம் போகணுமா, சம்சாரத்தோடு சேர்ந்து நீங்களும் போயாச்சுன்னா சரியா போச்சு ஆத்மநாட்டம் மோட்சம். இந்த மாதிரி இங்க வந்து சம்சாரினம் ஆத்மானம், யாருக்கு சம்சாரம் இருக்கோ அது அந்த ஆத்மாவே சேர்த்து இல்லாம பண்ணிவிடும். சர்வதம் தர்மமாகும். ஆத்மா இருக்கான், அவன்கிட்ட உள்ள சம்சாரம் மாத்திரம் போயிடுது. அப்படி பண்றதா? அதுவா ஸ்வபோத்ய அகண்டைக ரசத்துவ விரோதின ஏவ கருதுமாதி. எல்லா தர்மத்தையும் நோக்காது, இந்த அகண்ட ஏகரசத்துவத்துக்கு விரோதியாக, அதாவது பிரம்மனித்தியம் வரத்துக்கு விரோதியாக எந்த ஒரு தர்மங்கள் ஜீவனிடத்துல இருக்கோ அந்த தர்மங்களை மாத்திரம் நிவர்த்தி பண்ணி விட்டுட்டு பாக்கி தர்மங்கள் விரோதியாக இல்லாத தர்மங்களோடு ஜீவனை காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சினிமா இதெல்லாம் முன்னாடி தியானம். அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அஜானத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணும். பாக்கி எல்லாம் அஜானத்தால வந்திருந்தா தானா போகும், இல்லாட்டா இருக்கிறவருக்கு அப்படியே இருக்கலாம். இது 4வது தான் சித்தாந்தத்துக்கு தெரியாது. என்னக்கா வந்து பிரதம திவிதீய திருத்தீயா, முதல் 1, 2, 3 பட்சங்கள் தெரியாது. ஒரே உதாரணத்துல எல்லாத்தையும் தெரியாது. நதி நானாவரணே சூதாடி சபை நீலபாக ஞானம் விஷயம் வா தத் சமவேத ரசாதிகம் வா விரோதினம் நீதிமாதி குணம் வா நிவர்த்தையடி. 3க்கும் ஒரே திருஷ்டாந்தத்தினால பதில்கிறார். ஒரு மாம்பழம் இருக்கும். இந்த மாம்பழம் ஒரு 2, 3 கலர் இருக்கு. ஒரு பக்கம் பச்சையா இருக்கு, ஒரு பக்கம் மஞ்சளா இருக்கு, கொஞ்சம் சிவப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்துக்கும். இந்த இடத்துல இவன் என்ன பண்றான், ஒரு பக்கம் மாத்திரம் பார்க்கறான். நீளமா பச்சையா இருக்கக்கூடிய பாதம் மாத்திரம் எனக்கு தெரியுது. இப்ப அந்த பச்சை ஞானம் வந்தது இல்லையா? இந்த ஞானம் வந்ததுனால அந்த விஷயமான மாம்பழத்தையே அது நிவர்த்தி பண்ணினதோ இல்லை, பண்ணல. மாம்பழம் இருக்கு, எல்லாமே இருக்கு, மாம்பழத்தை நிவர்த்தி பண்ண முடியல. சத்தமவேக ரசாதிகம், அந்த மாம்பழத்துல இப்ப வந்து இதுதானே தெரியுது, அதோடைய ரூபம் தானே தெரியுது, ரசம் தெரியலையோ. அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரசம், அந்த கந்தம், போக்குவரத்து அதெல்லாத்தையும் இல்லாம பண்ணிருக்கோ பண்ணல. சரி, நமக்கு பச்சையான பாகம் தெரியுது, பச்சைக்கு விருத்தமான இன்னொரு கலர் அதுல இருக்க விடாம அதை நிவர்த்தி பண்றதோ இல்ல, எதுவுமே பண்ணல. விஷயத்துல இந்த ஞானமானது விஷயத்திலும் நிவர்த்தி பண்ணல, விஷயத்துல ஏதோ தெரியாத அம்சத்தையும் நிவர்த்தி பண்ணல, தெரிகிற அம்சத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய குணங்களை கூட நிவர்த்தி பண்ணல. அதனால இந்த 3 கல்வியும் தெரியாது. அப்ப என்ன பண்ணிட்டு, முதல்ல இவனுக்கு தெரியாது, இந்த மாம்பழ ஸ்வரூபமே அவன் பார்க்கல, தெரியாம இருந்தது. இப்ப அந்த அஜானம் போச்சு. அனவபோதம்ங்கிறத மாத்திரம் தான் நிவர்த்தி பண்ணிடுது. இந்த ஞானத்தால மாம்பழத்துக்கு ஒண்ணுமே வரல, எப்பவும் போல இருக்கு. அது தெரியாம இருந்தது. அந்த அஜானத்தை
போக்குறது, தியானம் வந்தோடனே தெரியுது. சதுர்த்தேதோ அஸ்மன் மத ஆபத்து. இந்த 4வது விகல்பத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞானமும் இதே மாதிரி அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணுமே தவிர வேற ஒண்ணுமே ஆத்மாவில அது பண்ணாது, ஒரு புதுசா ஒண்ண ஏற்படுத்தாது. இதெல்லாம் தியானம் விஷயத்துல ஏதோ ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துறதுன்னு சொன்னா ஒண்ணும் ஏற்பட்டாரு, ஏற்படுத்தினா அஜானத்தை நிவர்த்தி பண்ணும், வேற ஒண்ணும் பண்ணாது. ஆச்சரியத்துல அதிசயம் ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லுவது. ஏன்னா ஒருத்தருக்கு தியானம் வந்தாச்சுன்னா அவன் தியானி ஆகிறான், வரதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதனால அந்த யாதாவுக்கு ஒரு விசேஷம் தியானத்தினால உண்டாகிறது சொல்லலாமே. அப்ப சொல்ல ஆசிரிய நிவர்த்தி இவா சத்குணானா இந்த ஆசிரிய விஷய சம்பந்தி கர்மானா என்ன நிவர்த்தி பண்றது? ஆசிரியத்தை நிவர்த்தி பண்ணுமா, ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய குணங்களை நிவர்த்தி பண்ணுமா, இல்ல ஆசிரியம் விஷயம் ரெண்டோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய கர்மங்களை நிவர்த்தி பண்ணுமா, அப்படிலாம் விசாரம் பண்றாங்க. எதுவுமே தெரியல. ஆர்த்தியா பிரதிக்ஷணம் ஆத்ம விநாசாவத்தே. ஞானம் வந்துட்டே இருக்கு, ஆத்ம தியானம் வந்துட்டே இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா ஆத்மா தெரியாம வெளியும் தெரியவே மாட்டேங்குது. எல்லா விஷயத்திலையும் ஆத்மா தெரிஞ்சுட்டே தானே இருக்கு. எனக்கு ஒரு ஒண்ணு தெரிஞ்சா எனக்கு தெரியறதுன்னு சேர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. அப்ப தன்னை பத்தி பிரதிக்ஷணமும் தியானம் வந்துட்டே இருக்கு. இத யாருக்கு வந்ததோ அவனையே நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டா அப்போ ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஆத்மா போயிட்டு வரணும். பிரதிக்ஷணம் ஆத்ம விநாசாவத்து. அதனால அது ஆசிரியத்தை கடஜானின ஆத்மகத தர்மாதி குண அனிவர்த்தே. கடஜானம் வந்ததுன்னா அப்புறம் அந்த ஆத்மாவில அந்த ஞானத்தை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது, மற்ற தர்மங்கள்லாம் நிவர்த்தி பண்ணணும். அப்ப புண்ணியம் பாவம் எல்லாமே போதும், அப்புறம் முக்தி தான். அப்புறம் இந்த ஒரு தியானம் வந்ததுனாலே அதனால புண்ணிய பாவ நிவர்த்தி எல்லாம் ஆகிறது இல்லையா. அதனால தனக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவில இருக்கக்கூடிய வேற குணத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணாது. தேகஜானினா தேகாத்ம சம்பந்தாதி அனுவருத்தே. ஒருத்தன் தன் தேகத்தை பார்க்கிறான், கண்ணால பார்க்கிறான், தன் தெரியுதுன்னு தனக்கு தெரியுது. யாருக்கு தெரியுது? ஆத்மாவுக்கு தெரியுது. எது தெரியுது? தேகம் தெரியுது. அப்படின்னா விஷயம் தேகம், ஆத்மா திரஷ்டா. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு. அது போகவே இல்லை. இது ரெண்டுக்கும் எந்த அத்தியாசம் இருக்குதோ தேகத்தை கண்ணால பார்க்கறதுக்காக அது போகலை. அப்ப விஷயம் ஆத்மா ரெண்டோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் இருக்கு. அந்த சம்பந்தத்தெல்லாம் தியானம் வந்தா அது நிறுத்தி கொள்வது சொல்ல முடியாது. அப்போ தியானம் ஆசிரியத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. சமீப விதித்வா அதிமிருத்துமேதி இது சுத்தத்வார் வாஸ்தவோடு பந்தகா தியான நிவர்த்தியா இருக்கு. அப்போ அவன் சொல்றான், நீ இந்த மாதிரிலாம் விகல்பம் பண்ணி கேட்கிறது அநியாயம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலேங்கிறதுக்காக ஸ்ருதி சொன்னது தப்பாகுமா? ஆகாது இல்லையா. ஸ்ருதி என்ன சொல்றது? சமீப விதித்வா அதிமிருத்துமேதி, தெரிந்தால் மிருத்யும் அஸ்து, சந்தார பந்தத்துக்கு நிவர்த்தி உண்டு. இது மேல சேர்த்து விட்டாரு. அதனால வாஸ்தவோடு பந்தகா ஞான விவர்த்தியா. இந்த பந்தமானது வாஸ்தவமாகவே இருந்தாலும் ஞானத்தினால போகுங்கிறத ஒத்துக்கணும். ஏன்னா பிரமாணம் சொல்றது ஸ்ருதேகே பந்த சத்தியத்துவ அசத்தியத்துவயோ சாதகா. பிரமாணம் சொன்னா கேட்கக்கூடியவன் தான் நான். ஆனால் இந்த ஸ்ருதி பந்தத்தை சத்தியம்னோ அசத்தியம்னோ ரெண்டுமே சொல்லுங்க. ஞானத்தினால பந்தம் போகுங்கிறத தான் சொல்லியிருக்கே தவிர சத்தியமான பந்தம் போகும்னு இந்த ஒரு வார்த்தையாக இருக்கோம். அப்ப வந்து இந்த ஸ்ருதி பந்தத்தை சத்தியம்னு சொல்லியிருக்கு. சத்தியமாக இருந்தாலும் ஞானத்தினால போகுங்கிறது ஸ்ருதி சொல்லத்தான ஒத்துக்கணும். எப்படி சொல்ல முடியும்? ஸ்ருதி சொல்ல முடியாது. பந்த சத்தியத்துவ அசத்தியத்துவயோடு சாதகா. சரி, அசத்தியம்னு சொல்லலையோனா நீங்க எனக்கு கல்பிக்கிறேன். இது வந்து சத்தியம்னு சொல்லல, அசத்தியம்னு சொல்ல கல்வி ஞானம் வந்தா போகும்னு மாத்திரம் தான். அப்படி சொன்னால் நீ அசத்தியம் கல்விக்கிறீங்கன்னா அது சொல்றார் அம்மாவுக்கு திரும்ப உபபத்தியர்த்தம் பந்தத்தை அவித்யாத்மகத்தை கல்வியது. ருச்சியில எந்த ஒரு சாத்தியசாதனமாகவும் சொல்லப்பட்டிருக்கோ இதனால உபபத்தி சூச்சனமாகும். எப்போதுமே கிருதார்த்தாபத்தின்னு ஒண்ணு உண்டு. கிருதத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அதுக்கு உபபத்தியை நாம தான் கல்விக்கணும். யாகம் சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா யாகம் பண்ணி முடிஞ்சாச்சு, யாகமே பண்ணி முடிஞ்சாச்சு, எல்லாமே போயிருக்கு. அடுத்த ஜென்மாவில சொர்க்கம் வரும் அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு இது எப்படி காரணமாகும்?
காரணம்னு சொன்னா காரியம் பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருக்க வேண்டாமா? காரியம் பறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷ காலம் முன்னாடி இது நொட்டி போயிட்டு இது எப்படி அத்தனை காலம் கழிச்சு சொர்க்கத்தை விட கேள்வி வரும். அப்படி வந்தா நாம் என்ன பண்ணலாம், யாகத்திலேருந்து ஒரு அபூர்வம் ஒன்று உண்டாது. அந்த புண்ணியங்கிறது உண்டாகி ஆத்மாவோட இருந்துருக்கு. அது பலம் வர பரியந்தம் இருக்கு, காலத்தை கொடுக்குற பரியந்தம் சாதியாக இருக்கு. இப்படிதானே சொல்லலாம். இதெல்லாம் திருப்பி சொல்லிருக்கு, அதனால் பேசாம ஒற்ற வேண்டியதான் எனக்கு சொல்ல முடியாது. திருப்பி சொல்லியிருக்கு. திருப்பி சொன்னத்தை சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி உபபத்தி பண்ணுறதுக்காகத்தான் அந்த அபூர்வம் பஞ்சத்திர கல்விக்கிறோம். அதே மாதிரி பந்தத்துக்கு தியானத்தினால நிவர்த்தி வரும்னு திருப்பி சொன்னதுனாலேயே இது எப்படி இருந்தாலும் நிவர்த்தி சொன்னது சரியாக ஆக முடியுங்கிறத பார்க்கும்போது லோகத்துல ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி ஆகுதுங்கிறத நாம நிறைய பார்த்து இருக்கிறதுனாலே இந்த பந்தம் அஜ்ஞானத்தினால உண்டாக்கப்பட்டதாக இருந்தால் மட்டுமே ஞானம் வந்த உடனே போகும் திருப்பது சரியாக இருக்கும். அதனால இது சுதார்த்தாபத்திங்கிற ஒரு பிரமாணத்தினாலே பந்தம் நிச்சயாங்கிறது சூச்சனம் பண்ணப்படுகிறது. ஸ்ருதி மூலமா வரக்கூடிய அஷ்டாபத்தி. அஸ்மாபிக்கு ஸ்ருத உபபத்தியர்த்தம் பந்தத்தை அவித்யாத்மகத்துவம் கல்வியது. யதா ஜோதிஷ்டோமாதீனாம் ஸ்ருதஸ்ய ஸ்வர்கசாதனத்துவஸ்ய உபபத்தியர்த்தம் அபூர்வம் பவத்கல்வியது. தத்வது அபூர்வம்னு மத்தியத்துல ஒண்ணு கல்விக்கிறோம். அதுதான் புண்ணியம் பாபம் நாம சொல்லுவோம். அத தத்திர க்ஷணிகானாம் கர்மணாம் காலாந்தரபாவி ஃபலசாதனத்துவ அபாவ வியாப்தி நியமः கல்பகः அஸ்தி. தர்हि இஹாபி ஞானம் அஜ்ஞானத்தைவ நிவர்த்தனம். இது வியாப்தி நியமः கல்பகः அஸ்தி. ஸ்ருதிஸ்தலத்துல ஒரு நியமம் இருக்கு. என்ன நியமம்னா, அபூர்வத்தை ஏன் கல்பிக்கிறோம்னா ஒரு நியமம் இருக்கு. என்ன நியமம்னா, காலாந்தரத்தில் வரக்கூடிய ஒரு காரியத்துக்கு எப்பவோ இருந்த ஒரு காரணம் ஆக முடியாது. நடுப்புற அதுல ஒரு வியாபாரமும் இல்லைன்னு அதுல இருந்து பிறந்து வரக்கூடிய ஒண்ணு இல்லாட்டா எப்பவோ நடந்து அழிஞ்ச காரணம் வேற ஒரு காலத்துல பலத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்னு நியமம். காலாந்தரபாவி பலசாதனத்துவ அபாவ வியாப்தி நியமமா கர்மனா. கர்மாவானது இது பண்ணினா காலாந்தரத்துல பலத்தை கொடுக்கணும். ஆனா பலத்தை கொடுக்கணும்னு சொன்னா அது இருக்கிறதே அதுவே இருக்காதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒண்ணு கல்வியாகும். இதுல இருந்து வரக்கூடிய வியாபாரம் துவாரம்னு சொல்லணும். அப்படி ஒரு கல்பம் இருக்கு. அதனாலதான் நான் அபூர்வத்தை கல்பிக்கிறேன்னு சொன்னா இங்கேயும் அதே மாதிரி. இது என்னன்னா, தியானங்கிறது அஜானத்தை தான் நிவர்த்தி பண்ணும், வேற எதுவுமே நிவர்த்தி பண்ணாதுன்னு ஒரு நியமம் இருக்கு. இந்த நியமத்தை கொண்டு ஞானத்தினால பந்தம் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்ற அந்த ஸ்ருதியில அப்படியானால் அந்த பந்தம் அஜானத்தினால வந்ததுக்கு கல்பிக்கலாம். இந்த நியமத்திற்கு கல்பகோஸ்து அதா அபார மானசிகத்துவம் அவசியத்தையே பந்தம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருந்தாலும் இப்ப என்ன ஆச்சு, முதல்ல கேட்டோமே பந்தம் பாரமார்த்திகமா அபாரமார்த்திகமா? பாரமார்த்திகமா இருந்தால் தியானத்தினால போகாது. அப்ப அபாரமார்த்திகம் சொல்ல வேண்டியது. இதை சூத்திரக்காரர் இந்த சூத்திரம் பண்ணிட்டாராம். ஞானத்தினால பந்தம் போகுங்கிறத காமிச்சதுனால அதேவும் பிரம்மஜான நிவர்த்திய பந்தஸ்ய அஜ்ஞானாத்மகத்துவம் சூத்திரேணைவ சூச்சிதம். பிரம்மஜானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய இந்த பந்தம் அஜ்ஞானாத்மகம். அஜ்ஞானத்தினால வந்ததும் அஜ்ஞானம் தான். அதனால அஜ்ஞானாத்மகம்ங்கிறத சூத்திரக்காரரே சூச்சனம் பண்ணிருக்கார். இந்த சூச்சனம் பண்ண அத்தியாதாத்மகம். இதெல்லாம் ஆச்சாரியால் அத்தியாத காரணம் சொல்லி அதுக்கு மேல சொல்லிட்டு